பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அத்-தஹ்ரீம் பார்க்கலாம். இந்த அத்தியாயம் மதீனாவில் இருக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியர்கள் தொடர்பான சில சம்பவங்கள் சுட்டிக்காட்டி சில முக்கிய விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹலால் ஹராம் கூடும் கூடாது என்னும் வரம்புகளை நிர்ணயிப்பதின் அதிகாரம் திட்டவட்டமாக இறைவனின் கையில் உள்ளது. சாதாரண மனிதர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், அல்லாஹினால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொருளை தம் விருப்பப்படி ஹராம் என்று கூறி அதிலிருந்து விலகிக்கொள்ள இறை தூதர் கூட அனுமதி இல்லைங்கிறத அல்லாஹ் இதில் சொல்கிறான். இது முதல் வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹன் நபியு லிமா துஹ்ரிமு மா அஹ்லல்லாஹு லக் தப்தஹி மரலாத்தி அஸ்வாஜிக் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். நபியே, மனைவியரின் திருப்தியை நாடி அல்லாஹ் உமக்கு அனுமதித்துள்ளதை ஏன் விலக்கிக் கொண்டீர்கள்? மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். அதாவது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அவங்க வீட்டில் சிறிது காலம் தங்கி அங்கே தேன் அருந்துவது வழக்கம். இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இனிப்பையும் தேனையும் ரொம்ப விரும்புவாங்க. அசர் தொழுகைக்கு பிறகு அவங்க தங்கள் மனைவியரை சந்தித்து அவங்களிடம் நெருக்கமாக இருப்பதும் வழக்கம். அப்படி அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களிடம் சென்று வழக்கத்தை விட அதிக நேரம் தங்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, பொறாமப்பட்டு ஒரு சதி ஒன்று செய்கிறாங்க. அதாவது சௌதா பின் ஜம்மா ரலியா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, தூதர் உங்களிடம் நெருங்கும் போது அவங்களிடம் நீங்கள் மகாஃபின் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. அந்த மகாஃபின்னா அது ஒரு பிசுன்னு, அது ஒரு வாசம் அடிக்கக்கூடியது அப்படின்னு கேளுங்க. அவங்க இல்லைன்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட அந்த வாசம் அடிக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி மற்ற மனைவிகள்ட்டையும் சொல்லி வச்சிடறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தேனை குடிச்சிட்டு வந்ததும் அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நீங்கள் மகாஃபீர் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னோன்னா, அப்போனா உங்கள்கிட்ட என்ன அந்த மாதிரி வாசம் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது ஹப்ஸா எனக்கு தேன் குடிக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் அவங்களிடம் தேனீக்கள் உர்ஃபுத் மரத்துலேருந்து உண்டிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லணுன்ட்டு சொல்லிவிட்டு மற்றவங்கள்ட்டையும் அதே மாதிரி சொல்லிவிட்டு இவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்க. அதையே சொன்னதும் சபியா ரலியல்லாஹு அவங்களும் நீங்களும் இதையே சொல்ல வேணும்னு ஒவ்வொரு மனைவிட்டையும் சொல்லி வச்சிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாலும் இதையே சொல்லும்போது நபி அவங்களுக்கு தம்மிடமிருந்து கெட்ட வாடை வருவதை அவங்க வெறுப்பாங்க. இதனால்தான் அவங்க மகாஃபீர் சாப்பிட்டதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் இது ஒரு கெட்ட வாடையை உண்டாக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேலே சத்தியமாக நீ அந்த தேனை குடிக்க மாட்டேன்னு சொன்னதும் அல்லாஹ் கண்டித்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அதுக்கு அடுத்த வசனம், கது ஃபரலல்லாஹு லகும் நஹில்லத ஐமானிக்கும் வல்லாஹு மௌலாக்கும் வஹுவல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ் உங்களுடைய சத்தியங்களை சில போது தக்க பரிகாரங்களுடன் முறித்து விடுவதை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் உங்கள் எஜமானன், மேலும் அவன் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ் சொல்கிறான். மனைவியருடைய திருப்தி நாடி நீங்கள் சத்தியம் பண்ணி தேனை குடிக்க மாட்டேன்னு அல்லாஹ் அனுமதிச்சதை சொல்லிட்டீங்க. அதை நீங்கள் தக்க பரிகாரத்தோடு அதை முறித்து விடுங்கிறத அல்லாஹ் இதில் சொல்கிறான். அதுக்கடுத்து 3வது வசனம், வைதா சர்ர நபியு இலா பலின் அஸ்வாஜிஹி ஹதீசன் ஃபலம்மா நபத் பிஹி வல்ஹரஹுல்லாஹு அலைஹி அர்ரஃப பாலஹு வஅரல அன் பலின் ஃபலம்மா நபஹ பிஹி காலத் மன் அன்பக ஹாதா கால நபனி அலீமுல் ஹபீர். மேலும் நபி தம் மனைவியர் ஒருவரிடம் ஒரு செய்தியை இரகசியமாக ஆக்கி வைத்த போது அவர் மற்றொருவருக்கு அதை அறிவித்ததும் அவ்விஷயத்தை அல்லாஹ் நபியாகிய அவருக்கு வெளியாக்கி வைக்கிறான். அவர் அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை தெரிவிக்காதும் புறக்கணித்தும் இருந்தார்கள். இவ்வாறு அவர் அதை தெரிவித்த போது உங்களுக்கு இதை தெரிவித்தது யார் என்று அவர் அந்த மனைவியர் நபிட்ட கேட்குறாங்க. அதற்கு அவர் யாவற்றையும் நன்கறிந்தவனுமாகிய உணர்ந்தவனுமாகிய அல்லாஹ் எனக்கு தெரிவித்தான் என்று பதில் சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து 4வது வசனம், இன்ட தூப இலல்லாஹி ஃபகத் ஷகத் குலூபுக்குமா வைன் தலாஹர அலைஹி ஃபைன்னல்லாஹ வ மௌலாஹு வ ஜிப்ரீலு வ சாலிஹுல் முஃமினீன வல் மலாயிகத்து பஅத தலிக லஹி. நீங்கள் இருவரும் இதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவீர்களானால் அது உங்களுக்கு நலமாகும். ஏனென்றால் நிச்சயமாக உங்கள் இருவரின் இதயங்கள் இந்த விஷயத்தில் கோணி சாய்ந்து விட்டன தவிர நீங்கள் இருவரும் அவருக்கு எதிராக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எஜமானன் அவருக்கு உதவான். அன்றியும் ஜிப்ரீல் நம்பிக்கையாளர்களின் நல்லோர்களும் உதவுவார்கள். அதன் பின் வானவர்களும் அவருக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். நீங்கள் அவருக்கு எதிராக ஒருவருக்கொருவர் உதவி கொண்டால் அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அவங்க பதில் அளிக்கிறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு மற்றும் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க 2 பேர்த்த குறிக்குது அப்படின்னு. அதாவது முஸ்லீம் அவர்கள் ஹதீஸில் மீதமுள்ள பகுதியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்களாமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் மனைவியரிடமிருந்து விலகி இருந்தபோது நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன். மக்கள் கூழாங்கற்களால் தரையில் தட்டி கொண்டிருப்பதை கண்டேன். அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் மனைவியரை விவாகரத்து செய்து விட்டார்கள் என்று கூறினார்கள். அது ஹிஜாப் கட்டளை இடப்படுவதற்கு முன்பு நடந்த சம்பவம். நான் எனக்குள் சொல்லிக்கொண்டேன், நான் இன்று இந்த செய்தியை விசாரிக்க வேண்டும். எல்லாமே ஊருக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாங்க. இதை பற்றி போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்க போகிறாங்க. எனவே அவர் ஆயிஷா ரலியல்லாஹு மற்றும் ஹப்ஸா ரலியல்லாஹு ஆகியோருடன் சென்று அவங்களை எச்சரித்த ஹதீஸை குறிப்பிடுறாரு. பிறகு அவர் சொல்கிறாரு, நான் உள்ளே சென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் ஊழியரான ரபாஹ் ஒரு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டேன். நான் அழைத்தேன், ஓ ரபாஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எனக்கு அனுமதி கேளுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அனுமதி வாங்கினதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்க தொடர்றாங்க. நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மனைவிகளால் உங்களுக்கு என்ன சிரமம்? நீங்கள் அவங்கள விவாகரத்து செய்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். அவனது வானவர்கள் ஜிப்ரீல், மீகாயில், நான், அபூபக்கர் ரலியல்லாஹு மற்றும் மீதமுள்ள நம்பிக்கையாளர்கள் உங்களுடன் இருக்கிறோம். பெரும்பாலும் நான் பேசும்போது எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நான் சொன்ன வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் சாட்சி அளிப்பான் என்று நான் நம்புவேன். அப்படி விருப்பத் தேர்வு பற்றிய ஆயத்துகள் அருளப்பட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹும் சொல்கிறான், ஒருவேளை அவர் உங்களை விவாகரத்து செய்தால் அவருடைய இறைவன் உங்களுக்கு பதிலாக உங்களை விட சிறந்த மனைவியரை அவருக்கு கொடுக்கக்கூடும். சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அவங்கள விவாகரத்து செய்து விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இல்லை என்றார்கள். நான் மஸ்ஜிதின் வாசலில் நின்று என் முழு குரலில் கத்தினேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் மனைவியரை விவாகரத்து செய்யவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஆயத்து அருளப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகள் அனைவரும் அவருடைய அன்புக்காக பொறாமைப்பட்டார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், ஒருவேளை அவர் உங்களை விவாகரத்து செய்தால் உங்களுக்கு பதிலாக உங்களை விட சிறந்த மனைவியரை அவருடைய இறைவன் அவருக்கு கொடுக்கக்கூடும். அதன் பிறகு இந்த ஆயத்து அருளப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லிய வார்த்தைக்கு குர்ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டது. இது சம்பந்தப்பட்ட வசனம், அஷரபுஹு இன் தல்லகஹுன்ன அன் யுப்தில லஹு அஸ்வாஜன் ஹைரம் மின் குன்ன முஸ்லிமாத்தி மோமினாத்தி கானிதாத்தி தாயிபாத்தி ஆபிதாத்தி ஷாயிஹாத்தி ஷைபாத்தி வபுகாரா. அவர் உங்களை தலாக் சொல்லிவிட்டால் உங்களை விட சிறந்த முஸ்லிம்களான, நம்பிக்கையாளர்களான, இறைவனுக்கு வழிபடுகிறவர்களான, தௌபா செய்பவர்களான, வணங்குபவர்களாக, நோன்பு நோட்பவர்களான, கன்னிமை கழித்தவர், இன்னும் கன்னி பெண்டீர் இத்தியோகரே அவருடைய இறைவன் அவருக்கு உங்களுக்கு பகரமாக மனைவிராய் கொடுக்க போதுமானவன்ட்ட அல்லாஹ் எச்சரிக்கை விடுறா அவங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோ பார்க்கலாம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. யா அல்லாஹ், என்னுடைய நிலைமையை அறிந்தவனே, உன்னிடமே என்னை பற்றி, என்னுடைய பலவீனத்தை பற்றி முறையிடுகிறேன். என்னுடைய நப்சிற்கு எதிராக எனக்கு உதவி செய்வாயாக. உன்னை கொண்டு என்னை உறுதிப்படுத்துவாயாக. உன்னுடைய படைப்பினங்களின் தீங்கிலிருந்தும் அவைகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நான் கற்பனை செய்வதை விட என் நேசத்திற்குரியவர்கள் விரும்புவதை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியை அவர்களுக்கும் அருள்வாயாக. எங்களின் பாவங்களையும் தவறுகளையும் மன்னித்து அவைகளை எங்களின் பதிவேற்றிலிருந்து நீக்குவாயாக. எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. யா ஹையும் யா கையும் பிரஹ்மஸ்திக அஸ்தகீசு.
நித்திய ஜீவனே, நிலைத்திருப்பவனே, உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். எங்களின் பிரார்த்தனைகளை, எங்களின் வேண்டுதலை நிராகரித்து விடாதே. எங்கள் ரப்பே, இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு எவையெல்லாம் நட்பயனை தருமோ அவற்றை அருள்வாயாக. ஆமீன்.